இன்றைக்கு திரு ஸ்டாலின் குடும்பம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வளமா இருக்குது. திரு ஸ்டாலினுடைய குடும்பம் மட்டும்தான். வேற யாராவது நல்லா இருக்க முடியுதா? இருக்க விடுறாங்களா? எல்லா இடத்திலும் லஞ்ச லாவண்யம் தாண்டம் ஆடுதா இல்லையா? கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். இந்த ஆட்சியில் அதுதான் நடக்குது. வேற எந்த சாதனையும் இல்லை. நல்லா திமுக காரன் குண்டு குண்டு ஆயிட்டான். ஏன்னா எந்த கடைக்கு போனாலும் சாப்பிட்டா பணம் கொடுக்கறது இல்லை. நல்லா புரோட்டா சாப்பிட்றான், வயிறு நம்ப சாப்பிட்றான், வேண்டும் சாப்பிட வேணும். அது ஒரு மனிதன் சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் சாப்பிட்றதுக்கு பில்லு கொடுக்க வேணும்ல. அண்ணா திமுக சாப்பிட்டா ஒரு டீ கிடைச்சா 2 டீ காசு கொடுப்பான். இது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி. கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்துக்கு சொந்தக்கார கட்சி. இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழுகின்ற பொழுதும் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார். அதனாலதான் கொடுத்த சிவந்த கருத்துக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இறந்த பிறகும் தன்னுடைய சொத்துக்களை காது கேளாதோர் வாய் பேசாதோருக்கு எழுதி வைத்து இன்றைக்கும் அந்த பள்ளி நடந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட தலைவன் தோற்றுவித்த கட்சி அண்ணா திமுக கட்சி. மக்களுக்காக இருக்கிற கட்சி அண்ணா திமுக கட்சி. குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. உண்மைதானே? நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.